ஹாய், இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து டிசெக்ஷன் ஃபால் பத்தி. வை? பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ் சேர்ந்த அப்புறம் கியூரியஸா இருந்த ஒரு விஷயம் வந்து இந்த டிசெக்ஷன் ஃபால். ஆஸ் வெல் அஸ் என்னோட பேரண்ட்ஸ், என்னோட நான் மெடிக்கோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அப்கமிங் நீட் ஆஸ்பிரன்ஸ் என்கிட்ட வந்து காமனா கேட்கிற கொஸ்டின் வந்து டிசெக்ஷன் ஹால்ல என்ன நடக்கும், ஹவ் இஸ் இட். ஸோ டிசெக்ஷன்றது வந்து இட்ஸ் அ ஹால் வேர் ஒரு பர்சன் அவங்க டெத்க்கு அப்புறம் பாடி டொனேட் பண்ணுவாங்க. அந்த பாடி நாங்கள் டிசெக்ட் பண்ணி அதில் இருக்க ஆர்கன்ஸ், நர்வ்ஸ், ஆர்ட்ரிஸ் எல்லாத்த பற்றியும் நாங்கள் வந்து அது கெடாவர்னு சொல்லுவோம். அதுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் தரணும். ஃபோன்ஸ் அலவுட் இல்லை, ஸோ வீடியோலாம் எதுவும் எடுக்கக்கூடாது. இன்னொரு திங் வந்து கெடாவர் வந்து கெட்டு போகாம இருக்க ஃபார்மலின் அப்படின்ற சப்ஸ்டன்ஸ்ல அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. நாங்க எப்பெல்லாம் கத்துக்கணுமோ கெடாவர் அதுல இருந்து எடுத்து நாங்க டிசெக்ட் பண்ணி கத்துப்போம். இதுல இருந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வந்து மயங்கி விழுந்துருவாங்களா, வாந்தி எடுப்பாங்களா, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் நீங்க போகும்போது லைக் அந்த ஸ்ட்ராங் ஃபார்மலின் ஸ்மெல் இருக்கிறதுனால கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அந்த டைம்ல ஒரு மாதிரி இருக்குமே தவிர அதுக்கப்புறம் வந்து எல்லாமே நார்மல் ஆயிடும். ஒரு கட்டத்துல வந்து நீங்க போன அப்புறம் வந்து ஃபார்மலின் ஸ்மெல்லே ரொம்ப பழகிரும். ஸோ நம்மள அப்படியே அங்க பாக்குற மாதிரி இருக்கும்ல, லைக் நமக்குள்ளேயும் இப்படிதான் இருக்கும், நமக்குள்ளேயும் இவ்வளவு கனெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிலாம் பார்த்து கத்துக்கிற ஒரு இடம். இட்ஸ் சச் அன் அமேசிங் பிளேஸ். அண்ட் நீங்க கிளாஸ்ல தியரியில கத்துக்கிறத விட டிசெக்ஷன்ல நிறைய கத்துப்பீங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன டீடைல்ஸ் வந்து நம்ம ஹியூமன் பாடியில இருக்கு. அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான ஒரு சிஸ்டம் நம்மளோட பாடி, அவ்வளோ கனெக்ஷன்ஸ். ஒரு ஆர்கன் நீங்க எடுத்தாலே வந்து அதுல என்னென்னமோ பிரச்சனை ஆகலாம், அவ்வளோ நடக்கலாம். ஸோ வந்து இது வரைக்கும் நீங்க நல்லா இருக்கீங்கன்னா வந்து கடவுள்கிட்ட ஒரு தேங்க்யூ சொல்லிட்டு வாங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். With that, I'll see you guys in the next video. Bye.